எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் உங்கள் கிறிஸ் கிச்சன் சேனல்லேருந்து மிஸ்ஸஸ் பூர்ணி பிரசன்னா பேசுகிறேன். இது என்னுடைய 250 வீடியோ சக்ஸஸாக முடிஞ்சு இது என்னுடைய 251வது வீடியோ. எனக்கு எல்லோரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ரிலேஷன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறது ஒரு மாங்காயை வச்சு அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கிறதுல நம்ம அதை வாங்கி ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிட்ருப்போம். ஸோ இப்போ பாருங்கள், நான் அது செய்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அழகான மாங்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். மாங்காய் எப்போ வாங்கிட்டு வந்தாலும் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. நான் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு மாங்காயும் சரி மாம்பழம் வாஷ் பண்ணிடுங்க. அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். வரமிளகாத்தூள், அப்புறம் கடுகு வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். கடுகு எப்போயுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. சால்ட்டு, இது 3 இருந்தால் போதும். நம்ம மாங்காயில் எக்கச்சக்க டிஷ் செய்யலாம். இப்போ நம்ம மாங்காயை அழகாக கட் பண்ணுறோம். மாங்காயை அந்த காம்பை எப்பயும் வெட்டி எடுத்துடணும். அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸாக போட்டுக்கலாம். 2 பகுதியாக, இந்த பக்கம் ஆஃபாக அந்த பக்கம் ஆஃப் வெட்டிடலாம். அதை 2 நல்லா வெட்டிக்கோங்க. அதை வெட்டிட்டு நீங்கள் அதை 3 ஸ்லைஸாக போடுங்க. மூணு ஸ்லைஸாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 3 ஸ்லைஸாக போட்டுட்டோம். இப்போ நம்ம நடுவில் அழகாக குட்டியாக கீரைலாம் கடன்னு கட் பண்ணிடலாம். நடுவில் சின்ன சின்னதாக அப்படி கீரல் விட்டு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 3-4 ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மூணு 4 ஸ்லைஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு வறுத்த பொடி போட்டுக்கலாம். 3 நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை ஸ்லைஸ் வேணாலும் வீட்டில் போட்டு சாப்பிட்லாம். அதை அழகாக நீங்கள் மேலே அப்படியே தூவுங்க. அது மேலே தூவிட்டு அப்படியே கடித்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். தேவையான அளவுக்கு காரம் உப்பு 3மே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால டேஸ்ட் ஆவேசமாக இருக்கும். பார்க்குறதுக்கு எம்மியாக இருக்குல்ல? அப்படியே எடுத்து கடித்து சாப்பிட்ருங்க. மிச்சம் இருக்க மாங்காயில் ஒரு ஊறுகாய் பண்ணுறேன். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக வரணும். இப்போ நம்ம எப்போயுமே பெருங்காய பொடி சேர்த்து தான் எல்லா ஊறுகாயும் செய்யணும். இப்போ நம்ம பெருங்காய பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். அதில் இப்போ பெருங்காயம் பொரிஞ்சு கமன்னு ஒரு ஸ்மெல் வந்துடும். இப்போ நம்ம இது கூட கடுகு போடுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ அந்த மாங்காயை நம்ம ஒரு கிளறுறோம். நம்ம வச்சுருக்க பொடியையும் அதில் ஆட் பண்ணுறோம். 3 மசாலா பொடியும் அதில் ஆட் பண்ணிடுறோம். அதாவது கடுகு, வரமிளகா, சால்ட்டு போட்டு நல்லா ஒரு கிளறிட்டா கொஞ்சம் வெந்தய பொடி லாஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். எம்மியான சூப்பரான ஒரு மாங்காவில் ஒரு டிஷ் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாய் செம்மையாக இருக்கும். இது சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.